ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான். நான் ஃப்ரீ ஃபயர் ஆடியே ஒரு 4 to 5 months கிட்ட ஆயிடுச்சு. நேற்று தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, நம்ம சேனல் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஃபயர் சேனல் தான். ஸோ ஏற்கனவே ஒன்றே வீடியோ போடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். எப்பவுமே இந்த இடத்துல தான் இறங்குவோம். நம்ம பழைய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லா தெரியும். இந்த வாட்டி நான் தனியாக தான் இறங்கியிருக்கேன். டான்ஸ்லாம் வரல, அவர் வந்துட்டு ஏற்றுனா வரல. ஏற்ற நாள் ஃப்ரீ ஃபயர் வந்து போடல. அப்படியே அமெரிக்காக்கார மாதிரி ஜிடிஎஸ் ஆனன்ட்ரஸ் ஆடிட்டு பின்ன ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் ஒன்று டவுனு. இன்னொன்று ஐயோ கிளிச்சு ஆங்கி. எங்கடா ஒரு ரெண்டு கில்லு வந்தோடனே 3. ஓகே ஓகே ஓகே, இப்போ நான் அஷ்டனா 3 கில்லு அடிச்சிடனா அடிப்பனா இல்லை செத்துட்டு ரிவே வாங்கணும். அவன் என்ன ஓடுறான்? செட் ஷாட். எதுக்கு இத்தனை நாள் வந்துட்டு வீடியோ போடலன்னா நாங்கள் வந்து ஒரு மாதிரி திருண்டிட்டோம். இனிமேல் இந்த கேமெல்லாம் ஆடக்கூடாது, படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்லாம் இருந்தோம். ஆனால் அதெல்லாம் செட் ஆகுமா? எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு போடுற சீன் தான். மேபி இந்த ஒரு வாரம் நான் நல்லா நிறைய வீடியோ போட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்க்கவும் யாரும் இல்லை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு 10th கால் வைக்க போகிறேன். ஸோ 10th போய்ட்டு நான் ஃபோன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வீட்டில் விட மாட்டாங்க, படிக்கணும், பப்ளிக் எழுதணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு 10th தான் கேம் விளையாட வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போதைக்கு இந்த இடத்துல எதுவுமே இருக்க மாதிரி தெரில. காசு கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, இந்த வீட்டிலலாம் ஏதாவது லூட் இருக்கான்னு பொறுக்கிப்போம் முடிஞ்சளவு. ஓகே, இந்த சைடு இப்போ ஓடி போய் உட்காரலாமா? இருங்க நிமிஷம் எனக்கு. ஓகே கைஸ், இந்த சைடு 2 லூட் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் ஏதாவது லூட் இருக்கா இல்லை நான் செக் பண்ணலான்னு தெரில. செக் பண்ணிட்டேன். ஓகே, நாலாவது போடு. எப்படி கைஸ், என் ஃபோன் வந்துட்டு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கே வெறியாகும். அந்த மாதிரி ஹேங் ஆகுது. நானே டெஸ்ட்டில் தான் தப்பிச்சேன். ஓகே கைஸ், வந்த உடனே 4 கில் அடிச்சிருக்கோம். ஸ்ட்ரைக்கு சூரிய தாடி போய் அடிப்போமா? அப்படிதான் எங்கள் கேள்வியே. நான் மட்டும் போய் அடிச்சிட்டேன்னா நான் தான்டா ஒரு டாப்ல இருப்பேன். ஓகே, இப்போ என்கிட்ட வந்துட்டு ஹெல்மெட் இருக்குது, ஆனால் வெஸ்ட் இல்லை என்கிட்ட. ரிப்பேர் கிட்டும் இல்லை. ரிப்பேர் கிட் இருந்தால் அதை இது பண்ணலாம். ஓகே ஓகே கைஸ், இங்கே பெருசாக லூட் இருக்க மாதிரி தெரில. நம்ம அந்த பழைய வீட்டுக்கு போகலாம். ஓகே கைஸ், இது உள்ள என்ன லூட் இருக்குன்னு பார்க்கலாம். ஹெல்மெட்டு இப்படி போனோன்னா ஒன்றும் இல்லை. ஓகே, பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு போவோம். ஓகே கைஸ், அதில் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கூட பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. சப்போஸ் வந்துட்டு நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ளே யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அது மறக்காமல் எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். என் ஐடி பார்த்தீங்கன்னா தேவ் சீன் இருக்கும். தேவா செட்டிசைட் ஒய். ஓகேங்களா கைஸ், பப்ளிக்கில் தான் இருக்குது ஐடி. நீங்கள் உள்ளே போங்க. அதில் வந்துட்டு ஆனால் நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோலாம் எதுவும் போட்டிருக்க மாட்டேன். இருந்தாலும் அது மாதிரி ப்ரோ 1v1 பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும்னா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் போடுங்க. ஐ வில் ரிப்ளை. ஓகே, ரிப்பேர் கிட் இருக்குது, ப்ளஸ் ஆக் இருக்குது. ஆகலாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு வேறு இந்த கேம் ஆடுறேன். நல்லா ஆடுவேன்னு தெரில. ஓகே கைஸ், நான் ஏற்றினப்போ இது கவனித்தேன். ஓல்டு அப்டேட்டு கிளைடர்லாம் விட்ருக்காங்க. ஓல்டு பிளேயர்ஸ் ஒன்லி நோ. அதான் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ஓல்டு பிளேயரே இல்லையே. 1 year ஓல்டு தான் கைஸ் நானே. இது கிளைடர் நல்லா இருக்குது கைஸ். ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா ஓகே, எனக்கு தெரிஞ்ச அளவு லாஸ்ட் ஒன்று பீக்கில் தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன அந்த பீக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நடுவில் என்ன வீட்டில் பார்க்குறோமோ அவங்களாம் போயிட்டு லூட் அடிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம 4 கிலோ வச்சுருக்கோம். மொத்தம் இப்போ இன்னும் 27 பேர் இருக்காங்க. 26 என்னையும் சேர்த்துனா 27. ஏய் பூயா வருமானம் இருக்குது. ஓகே கைஸ், வெஸ்ட்டு இருக்குது, ஆனால் லெவல் 1 லெவல் 2 மாற்றிடலாம். ஓகே, ரிப்பேர் கிட்டு கிடச்சிருக்கு, ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்கிட்ட ரிப்பேர் கிட்ட வேறு இல்லை. பார்த்தீங்களா, ஃபோன் ஸ்மூத்தாக இருக்குதுல்ல. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோன் வாங்கினாங்க
எப்படி ஸ்மூத்தாக இருக்குது. இதை விட்டுட்டு ஐஃபோன் அது இதுன்னு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஃபோன்னா இப்படி இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இங்கே ஒரு லூட் பாக்ஸ் இருக்குது. க்ளோவால் இருக்குது. பின்னாடி இருப்பானா? பின்னாடி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, அங்கே ஒரு க்ளோவால் போட்டு மூடி இருக்குது. அது பின்னாடி ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லி. கார்டு ஏதாவது வச்சுருக்கேன். அது அவ்வளோ தூரம் நல்லா அடிக்குமா தெரில. இது மேலே ஏறி பார்ப்போம். இது மேலே ஏறி கிளைடர் போட்டு கூட போகலாம். இந்த சைடு ஒன்றும் இல்லை, இருங்க இதை உடையலாம். ஓகே சொடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு பார்ப்போம். அவன் சுடுறது எல்லாம் காட்டுது. ஓகே, அவங்க தெருக்குறான். கைஸ் ஓசினா தேவானா ஓசிடா. ஓகே வரும் கைஸ் கிளைடர். அங்கே ஒருத்தர் இருக்கிறான் பார்த்தீங்களா? அவனை ஓசி அடி முடிதான்னு பார்ப்போம். ஐயோ கரெக்டாக உள்ள போயிட்டாங்க. கார்டு அவ்வளோ தூரம் போக மாட்டேங்குது. கைஸ் வேறு ஏதாவது கன்று மாற்றி வேணா வச்சு பார்க்கலாமா? இங்கே ஒருத்தனை முடிச்சுட்டோம்ல, அவனோட லூட் பாக்ஸு. அவன் எங்கே இருக்கானே தெரில. ஓகே, இந்த லூட் பாக்ஸ்லேருந்து பார்ப்போம் என்ன கன்று இருக்குது. இதில் எதுவும் இல்லை எடுக்கிற அளவு. ஓகே வாங்க இந்த லூட் பாக்ஸில் பார்ப்போம். இன்னும் ஒன்றும் இல்லை. இங்கே 2 லூட் பாக்ஸ் இருக்குது. நான் கவனிச்ச வரைக்கும் இந்த லூட் பாக்ஸை நான் 4-5 பார்த்துட்டேன். ஓகே கைஸ், இங்கே ஓடுறாங்க. அவ்வளோ கைஸ் குச்சாச்சு. 6 கில் நஷ்டம். 6 கில் நஷ்டம். இவ்வளோ கில்லாம் ஆச்சு இல்லை. நான் என்னோட ப்ரைம் டைம்லேயே நான் அவ்வளோ அடிச்சது இல்லை. அப்போலாம் நான் பிஆரே வரமாட்டேன். எங்கே இருக்கும்? ஓகே, ரிப்பேர் கிட்ட சுற்றியாச்சு. ஓகே, பீக்கில் தான் இருக்கிறோம். லாஸ்ட் ஒன் பீக்கில் தான் நினைக்கிறேன். உள்ள முடிஞ்சளவு நிறைய கில் எடுத்து பார்ப்போம். ஓகே கைஸ், வாங்க தப்பிச்சிட்டாங்க கைஸ். இந்த சைடு வரானா அந்த சைடு வரான்னு தெரியல. ஏதோ ஒரு சைடு மட்டும் வரும். எல்லாம் வரான். அச்சு முச்சு விடுறது. துரத்தி அடிப்பேன். அவ்வளோதான். 7 கில்லு கைஸ். 7. என்ன கார்டு மாற்றிக்கலாம். ஏசி 80 நல்லது தான். எனக்கு அங்கே புல்லட் சவுண்டு கேட்குது. அந்த சைடு போய் பார்ப்போம். இந்த சைடு வருவானா அந்த சைடு வருவானே தெரில. எந்த சைடு இருக்க மாதிரியே தெரியல. நம்ம 7 கில்லு அடிச்சுடி. ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 2 லூட் பாக்ஸ் இருக்குது. ஒரே ஆள் வச்சு கில்லே 3. ஓகே, இது மேலே ஏற முடிஞ்சா அந்த லூட் பாக்ஸ்லேருந்து ஏதாவது எடுக்கலாம். ஏற மாட்டான். ஐயோ என்ன சொல்கிறான்? க்ளோவால் காப்பாற்றுடா. ஐயோ எங்கே இருக்கான் அவன்? மெடிக்கிட் சுற்றிப்போம். ப்ளஸ் நம்ம வந்துட்டு ஒரு இந்த சைடு போய்ட்டு அவனுக்கு ஒரு டாக்டிக்ஸ் கொடுக்கலாமா? அந்த சைடு போய் சர்ப்ரைஸ் அப்படின்னு. ஃபஸ்ட் அவன் எங்கன்னே தெரியல. பதுங்கி இருக்கிறான். லாஸ்ட் ஒன்று வந்துட்டோம். 10 பேர் தான் இருக்கிறோம். அதான் பயமாக இருக்குது. சத்தம் வெடிச்சு பத்தாம தெரிக்கட்டும். அவன்கிட்ட சிஎஸ் ஆடி அது ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சு. அதான் நல்லா நான் டெலிட் பண்ணிட்டு ரோப்ளாக்ஸு பிளாக் ஃப்ரூட் ஆடினோம் கைஸ். ஆனால் அதில் வீடு எடுத்து போடுற அளவு அந்த கேமில் ஒன்றும் இல்லை. அதனால தான் நம்ம சேனலை ட்ராப் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஒரு வாரத்தில் என்னால் முடிஞ்ச அளவு நான் நிறைய அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இந்த காரை தேடி இப்போ பறப்போம். ஓகே கைஸ், கார் ஸ்கின் எதுவும் நல்லா தான் இருக்குது. இல்லை கார் ஸ்கின் நல்லா இருந்தா சொல்லுங்கள். என்ன நல்லா இல்லைடா பாட்டு ஸ்கின் வச்சுருக்கிறேன் நூபே அப்படின்னு தான் திட்டணும். நாங்கள் கூட திட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு எனக்கும் தெரியும் நான் நூபாக இருக்கேனா இல்லை நானே என்ன ப்ரோன்னு சொல்லிக்கிறேனா அப்படின்னு. ஓகே, அங்கங்கே ரெட்டாக காட்டுது. ஒன்று காட்டுது, அங்கே போவோம். இங்கே இருப்பானா? ஃபோன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ஃபோனை வச்சு நான் ஆடுறேன். ஓகேவா? அதுக்காகவாது ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஏதாவது பண்ணுறீங்களா? நான் 101 சப்ஸ்கிரைபரில் இருந்தோம். அது 100 ஆக்கிட்ட பேருக்கு ஏமாத்தின தாய். யார் அவன்? எனக்கு தெரிஞ்சான். 1 சப்ஸ்கிரைப் பண்ணுவான். 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 1
என்னடா இந்த கேம் ஆடினால பாதிலே விட்டுருவியா? ஆமாங்க போர் அடிச்சிடும் எனக்கு. டேய் இந்த சைடு ஒருத்தர் சொல்றான், அவனை முடிப்பேனா? ஏய் ஏய் யாங்காவது டேய் டேய். ஏழு என் கில்லு 7, இப்போ இருக்கவங்களாம் 7. என்னால் இந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடியுமான்னு டவுட்டாக தான் இருக்குது. என் உள் மனசில் சாவ போகிறேன்னு தோணுது. ஏய் இரா சாவ போகிறேன்னு தோணுதாண்டா சொன்னேன். ஏன்டா அடிக்கிறேன்? சாவ மாட்டேன் நானே. ஏய் என் கையால் தாண்டா சாவிடா. ஐயோ முடிச்சிட்டாங்க. ஓகே காய்ஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதிலிருந்து உங்களிடம் விடைபெறுவது தேவா. பாய்.